पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம் கைவல்ய பாதம் 4வது பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 13வது சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 13வது சூத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 12வது சூத்திரத்தில் சம்சார சக்கரத்தை பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக நம்ம பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம். சம்சார சக்கரம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கணும். சடார சக்கரம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரவுண்டு ஒன்று போட்டு அனுப்பியிருந்தேன். முதல்ல எங்கேருந்து வேணாலும் எடுக்கலாம். சக்கரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா எங்கேருந்து வேணால் எடுக்கலாம். இப்போ நம்ம எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு புண்ணிய பாப்பத்திலேருந்து எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். புண்ணியம் பாப்பம் பண்ணுறோம், நம்ம பண்ணுற கர்மாக்கள் எல்லாம் புண்ணிய பாப்பமாக பிரியுது. இந்த கர்மாக்கள் எங்கே போய் சேருது அப்படின்னா அவ்வியாக்கிருதத்தில் போய் ஸ்டோர் ஆகுது, சஞ்சித கர்மான்னு பேர். அதுக்கப்புறம் புண்ணிய பாப்பம் பண்ணும்போது அதோட பலன் பார்த்திங்கன்னா ஒரு கர்மம் பண்ணும்போதே அதோட அனுபவங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். எதை பண்ணாலும் இப்போ சாப்பிடும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று சுவை தெரியுது, பசியாறுது, இதெல்லாம் இருக்குல்ல. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கர்மம் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு கர்மா அது ஸ்டோர் ஆகும் புண்ணியம் பாப்பமா. இன்னொன்று பார்த்திங்கன்னா அதோட அனுபவங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு சுகம் துக்கம் மோகம்னு ஒரு அனுபவத்தை கொடுத்து அதுவும் பார்த்திங்கன்னா எங்கே போகும், சித்தத்தில் போய் ரிஜிஸ்டர் ஆகும். அப்போ புண்ணியம் பாப்பம்ன்ற கர்மா, அந்த புண்ணிய பாப்பத்திலேருந்து என்ன வாசனை உண்டாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகம் துக்கம்ன்ற வாசனை பார்த்திங்கன்னா சித்தத்தில் பதிவாகுது. எது பதிவாகுது, அனுபவம்தான் சித்தத்தில் பதிவாகுது. இந்த புண்ணிய பாப்பம் எங்கே ஸ்டோர் ஆகும், சஞ்சிதத்துக்கு போயிடும். போன மாத்திரத்தில் அந்த சஞ்சித கர்மத்தில் பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி ஆகும். புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு சரீரம் கிடைக்கும், கர்ம பலன். அந்த சரீரம் கிடைச்ச மாத்திரத்தில் இந்த சித்தத்தில் இருக்க பதிவு இருக்குது பார்த்திங்களா, ரெக்கார்டில் இருக்க வாசனைகள், இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மிருதிக்கு வரும். ஸ்மிருதிக்கு வந்த மாத்திரத்தில் அந்த வாசனைகள் எல்லாம் என்ன பண்ணும், ஒன்று சுக வாசனையிலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா ராகம் அப்படின்ற விருத்தி உண்டாகும். அதுக்கப்புறம் துக்க வாசனையிலிருந்து துவேஷம் என்ற விருத்தி உண்டாகும். அப்போ தர்ம அதர்மத்திலிருந்து சுகம் துக்கம், அது வாசனையா சுக வாசனை துக்க வாசனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலிருந்து நமக்கு காமம் குரோதம் அப்படின்னு உண்டாகுது. அடுத்த ஜென்மத்தில் அந்த காம குரோதம் உண்டாகுது. உண்டான மாத்திரத்தில் அந்த காமத்தை அனுபவிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கிரியா பண்ணுறோம். நமக்கு நெகேட் பண்ணுறதுக்காக, எனக்கு துக்கத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு கர்மாவை பண்ணுறோம். அப்போ புண்ணிய பாப்பம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கர்மாலையும் புண்ணிய பாப்பம் நடக்குது. திரும்ப பார்த்திங்கன்னா அந்த புண்ணிய பாப்பம் பார்த்திங்கன்னா சஞ்சிதம் போகும். அந்த புண்ணிய பாப்பத்தில் இருந்து சுகவாசனை துக்க வாசனை பார்த்திங்கன்னா சித்தத்துக்கு போகும். இது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். இதான் பார்த்திங்கன்னா ஷடார சக்கரத்தில் முக்கியமாக சடாரம்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா பெரிய ஆரம் வந்துடும், உங்களுக்கு நிறைய ஆரங்கள் வந்துடும். தர்ம அதர்மம், அதுக்கப்புறம் சுக துக்கம்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகம், துவேஷம் அப்படின்னு மொத்தம் 6 ஆரங்களை உடையதா சம்சார சக்கரம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12வது சூத்திரம் முடிச்சு 13வது சூத்திரம் வந்தோம். 13வது சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கணும். ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கணும். காரணம் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சத்காரியவாதம் அப்படின்னு பேர். நம்ம வேதாந்திகள், யோகிகள், சாங்கியர்கள் இந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சத்காரியவாதத்தை பேசுகிறவங்க. அப்போ வேதாந்தமும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் பௌத்த மதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌத்த மதத்தில் அசத்காரியவாதம் அப்படின்னு பேர். அசத்காரியவாதம்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துங்களேன். தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், யார்கிட்டயா பப்ளிக்கில் போய் கேட்டு பாருங்கள். இனிமேல் நீங்கள் கேட்கலாம், எங்கேயாவது போய் யாராவது உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, ஜி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் என்ன அனுபவம்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை ஜி, சூன்யமாக இருந்துச்சு அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லை சூன்யமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காலையில் வேக்கப் ஆகும்போது இந்த கிரியேஷன் எல்லாம் தெரியுது நமக்கு. அப்போ எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றும் இல்லையிலேருந்து வந்துச்சு. சிம்பிள் லாஜிக் இல்லை. அப்போ நம்ம தூக்கத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், அந்த ஒன்றுமில்லையிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இருந்து வெளியில் வரும்போது வந்து நமக்கு இந்த ஜெகத்து உண்டாச்சு. அப்போ அந்த ஒன்றுமில்லைன்றதுக்கு பேர் சூன்யம். இந்த ஜெகத்து சூன்யத்திலிருந்து வந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இல்லைப்பா சூன்யம்லாம் இல்லை, அங்கே ஒரு காரண தத்துவம் ஒன்று இருந்துச்சு, பீஜ ரூபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அந்த பீஜம் கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக அது இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. பூமிக்கு கீழே தான் பீஜம் இருக்கு. எப்போ செடியாக வருதோ அப்போ தான் நமக்கு அனுமானம் பண்ண முடியுது. ஓஹோ செடி வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பீஜம் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம அனுமானம் பண்ணுறோம். கண்ணுக்கு தெரிஞ்சுதா பீஜம்? கண்ணுக்கு தெரியல, பூமிக்கு கீழே இருக்கு. அதே மாதிரி அவ்யக்தம் அவ்யாக்கிருத்தம்னு பேர். எதுக்கு? இந்த காரண தத்துவத்துக்கு அவ்யாக்கிருத்தம் அப்படின்னு பேர். கண்ணுக்கு தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது கண்ணுக்கு தெரியுதுன்னா காரியம் மட்டும் கண்ணுக்கு தெரியும், காரணம் கண்ணுக்கு தெரியாது. ஆயிடுச்சா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காரணம் இருந்தால்தான் ஒரு காரியமானது உண்டாகும். இப்போ நான் கேட்குறேன், வாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வெளிப்படுது? ஸ்மிருதியாக வெளியில் வருது. ஸ்மிருதியாக வெளியில் வருதா? அப்போ ஸ்மிருதியாக வெளியில் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஏதோ ஒரு மசால் தோசை சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு. இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு வெள்ளையங்கிரி மலைக்கு போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. இல்லை ஹரித்வாரில் போய் கங்கா ஸ்நானம் பண்ணால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது மாதிரி தோணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தோணுது எனக்கு ஸ்மிருதிக்கு வருது அப்படின்னாவே நான் ஏற்கனவே மசால் தோசை சாப்பிட்டு இருக்கணும். அந்த சாப்பிட்டதோட வாசனை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, எனக்கு மசால் தோசையை தூண்டுது. ஒருவேளை நான் மசால் தோசை சாப்பிடலன்னா கூட மசால் தோசையை பற்றியாவது ஒரு கேள்வி ஞானமாவது எனக்கு யாராவது, ஜி சூப்பராக இருக்கும் ஜி மசால் தோசை, நான் சாப்பிட்றதே இல்லையே ஜி அப்படின்னா, ஐயோ சாப்பிடாம விட்டுட்டீங்களா, மசால் தோசை மாதிரி தான் இருக்கும் சூப்பர், ஐயோ நான் வெறும் சாதா தோசை தானே சாப்பிட்ருக்கேன், போங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க, மசால் தோசை தான் சாப்பிட்ருக்கணும், சரி சரி ஏன் கிடைச்சா சாப்பிட்லாம் அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் வந்து அனுபவம் பண்ணலை, நான் வெறும் பிளைன் தோசை தான் அனுபவம் பண்ணியிருக்கேன். ஆனால் யாரோ ஒருத்தர் எனக்குள்ளார என்ன பண்ணிட்டாரு, ஒரு பீஜத்தை போட்டிருக்கார், மசால் தோசைன்னு ஒன்று இருக்குது. அந்த பீஜம் ஒன்று இருந்தால் தான் எனக்கு சாப்பிடாததில் கூட மசால் தோசைன்னு ஞாபகத்துக்கு வரும். இப்போ நம்ம டிவி பார்க்குறோம், நிறைய வீடியோ, ஆடியோ, சினிமா இதெல்லாம் பார்க்குறோமா, அப்போ எல்லாமே நம்ம அனுபவிச்சிருப்போமா? எல்லாமே அனுபவிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அனுபவிக்காதது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளார இந்த ஆடியோ வீடியோ மூலமாக உள்ளே போயிருக்கா? ஆமாம். மற்றவங்க அனுபவம் நம்ம மனசுக்குள்ளார வந்து என்னது வாசனையாக உள்ளே போயிருக்கு. ஆல்ப்ஸ் மலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுவிட்சர்லாந்து வந்து எப்படி இருக்குன்றீங்க, சூப்பராக இருக்குது, போய் தபஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருக்கும் போல இருக்குது. மனசுக்குள்ளே தோணுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவிட்சர்லாந்து போனால் சூப்பராக தபஸ் பண்ணலாமே, அந்த நேச்சர் அப்படி இருக்கே அப்படின்னு. நான் போனதே இல்லையே, நான் போனதே இல்லை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், சுவிட்சர்லாந்து வீடியோஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படியாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு கேள்வி ஞானமாவது. சொர்க்கம் நான் போகவே இல்லை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரம்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, திலோத்தமாவை டான்ஸ் பார்க்கணும்னு இருக்குது. இங்கே நயன்தாரா ஆடினாவே இவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திலோத்தமா டான்ஸ் ஆடினா எப்படி இருக்குன்னு
இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபலூடா சாப்பிட்டாவே சூப்பரா இருக்கு அப்படின்னா அங்க அமிர்தம் இருக்குமாமே, அமிர்தம் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு டேஸ்டா இருக்கும்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியாததை கூட நான் என்ன பண்றேன், சாஸ்திரத்தை படிச்சு அது மூலமா எனக்கு உள்ளுக்குள்ளார பதிவாயிருக்கு. அப்ப நமக்கு எந்த விதத்திலையாவது நமக்கு என்ன இருக்கணும், நம்ம அனுபவிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அனுபவிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. சாஸ்திரத்து மூலமா இல்ல நம்ம கேள்வி ஞானம் மூலமா பார்த்தது மூலமா நமக்கு உள்ள போய் பதிவாயிருக்கும். அது என்ன பண்ணும், நமக்குள்ளார ராகத்தை உண்டு பண்ணணும். அதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு எனக்கு ராக விருத்தியை உண்டு பண்ணும். அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இருந்துச்சா? ஆமா, வாசனைன்னு ஒண்ணு இருந்துச்சு. வாசனை இல்லாமல் உங்களுக்கு ஸ்மிருதியில ஞாபகத்துக்கு வரவே வராது. அப்ப மனசுல வச்சுக்கணும், வாசனை கண்ணுக்கு தெரிஞ்சுதா? சித்தம் இப்போ உங்க கண்ணுக்கு சித்தம் தெரியுதா? அபரிதிருஷ்டம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் அபரிதிருஷ்டம்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு தெரியாதது. பரிதிருஷ்டம்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு தெரிகிறது. எது கண்ணுக்கு தெரியுது? நமக்கு எது ஞாபகத்துக்கு வருதோ அது மட்டும்தான், ஸ்மிருதி ரூபத்துல வர்றது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. அப்போ வந்து நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப இருந்துச்சா? ஆமா, கண்டிப்பா எதெல்லாம் ஸ்மிருதியில வருதோ அது எல்லாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வாசனா ரூபத்துல இருந்துச்சு. அதுக்கு சத்துன்னு சொல்வீங்களா அசத்துன்னு சொல்வீங்களா அப்படின்னா இருந்துச்சு, அதனால அதுக்கு பேரு சத்து அப்படின்னு பேர். அடிச்சா உடனே பூர்வபக்ஷி ரூபத்துல வந்து ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது சத்தா இருக்கோ அது அசத்த ஆகவே ஆகாது. ஒரு இருப்பு பொருள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு ஒரு பொருளை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகாது, கண்டிப்பா நாசம் உண்டாகாது. எது அசத்தோ, எது இல்லாமையா இருக்கோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், இல்லாமை உண்டாகும். இப்ப நீங்க வாசனா இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வாசனைகளை என்ன பண்ண முடியாது, நாசம் பண்ணவே முடியாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி கேட்கிறான். சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லப்பா காலத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா டீச்சிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சொல்றோம் எந்த ஒரு வஸ்துக்களா இருந்தாலும் அந்த வஸ்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறியணும் அப்படின்னா 3 காலம் இருக்கு. அதுக்கு ஒரு முதல் காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பிரசன்ட்ல இருக்கிற காலம். ஒரு பானையை பார்க்குறோம், பானைன்றது பிரசன்ட்ல இருக்கு. இந்த பானை வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்ணுல ஃபியூச்சர் பானையா இருந்துச்சு. இன்னும் மண்ணுல வந்து பானை உண்டாகல. அப்ப அந்த பானை எங்க இருக்கு, மண்ணுல மறைஞ்சு இன்னும் உண்டாகாம இருக்கு. எதிர்காலத்துல ஒரு 2-3 நாள் கழிச்சு பானை உண்டாகும். அப்ப பானை இருந்துச்சான்னு கேட்டா என்ன சொல்வீங்க, பானை இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, பானை இருந்துச்சு. அப்ப மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த மண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் என்ன பண்றான், தண்ணி ஊத்தி பிண்டமாக்குறான், மண் பிண்டமாக்கிட்டான். மண் பிண்டத்துல பானை இருக்கா? ஆமா, பானை இருக்கு. இப்பவும் மண் பானை வந்து வெளிப்படல. அப்ப என்னவா இருக்கு, அதுவும் இன்னும் ஃபியூச்சர்ல தான் இருக்கு. அதே மாதிரி மண்பானை கபாலம் ஆச்சு, பிண்டம் வந்து பாத்தீங்கன்னா கபாலம் ஆச்சு. கபாலம் பண்ண போது கூட பானை ஃபுல்லா உண்டாகல. அதுக்கப்புறம் வந்து பச்சை பானை ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சூளையில வச்சதுக்கு அப்புறம் நல்ல பானையா நமக்கு கண்ணில் விவகாரம் பண்ற மாதிரி தண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பானை வச்சிருச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பானை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பானையா சூளையில இருந்து எடுக்கும் போதுதான் அது பானை. அதுக்கு முன்னாடி எல்லாம் பானை எப்படி இருந்திருக்கு, அப்ப நான் பச்சை பானையா இருந்துச்சு, கபாலமா இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி மண்பிண்டமா இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மண்ணா இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துல பானை மண்ணுல இல்லை அப்படின்னா, மண்ணுல பானை இல்லை அப்படின்னா அது பானையா வெளியில வந்தே இருக்காது. அப்ப பானை உருவாகிறது வந்து பாத்தீங்கன்னா டும் டக்குன்னுலாம் உண்டாகல. அப்ப அந்த பானை வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல இருக்கிற பானை வெளியில ஒரு பானையா உண்டாகிறதுக்கு நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கு. அந்த ஒவ்வொரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பரிணாமத்தை அடைஞ்சு 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 கடைசியில ஒரு பானைன்னு உண்டாச்சு. இதே மாதிரி இப்ப பானையை விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா பச்சை பானையில தண்ணி வச்சிங்கன்னா பானை உடஞ்சிரும். பானை உண்டாயிருக்கும், ஆனா பச்சை பானையில வந்து சூளையில இது பேக்கிங் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா தண்ணி வைக்க முடியாது. தண்ணியை வச்சு தூக்குனீங்கன்னா என்ன ஆயிடும், பச்சை பானை உடஞ்சி போயிடும். அதே சூளையில வச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நல்லா டெரகோட்டா கலருக்கு வந்துடும். அதை வச்சு குக் பண்ணலாம், தண்ணி எடுக்கலாம், தூக்கி எல்லாம் பண்ணலாம், ஆனந்தமா யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பானைன்றதே பேக்கிங் பண்ணதுக்கு பிறகு இருக்கிற பானை தான்
ஒரிஜினல் பானை. அப்போ இந்த ப்ராசஸ் நடந்த மாதிரியே திரும்ப பானை உடையுது. பானை உடஞ்சோன்னு இப்போ நான் மெதுவாக லீக் ஆகுது, இந்த பானையை மாற்றணும். இப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கேன், பானை நிறைய தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணோம், புது பானை வாங்கணும்னு இதை தூக்கி ஓரமாக வச்சிடுறேன். அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக சித்திரமாகி மெதுவாக உடைய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பானை சில்லாச்சு. சில்லாகி அது வந்து பார்த்தீங்கன்னா மண் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? மண்பானை வந்து பார்த்தீங்கன்னா மண்பானையோட சில்லாகி உடஞ்சி போய் அது மண் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துட்டு கடைசியில் என்ன ஆகிடும், மண்ணோட மண்ணாக ஆகிடும். இப்போ நான் கேட்குறேன், அப்போ மண்ணோட மண்ணா ஆன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பானை என்னவா இருந்துச்சு? பானை இருக்கா? உடஞ்ச பானை. அதுக்கப்புறம் பானை ஓடு. அந்த பானை ஓடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண் ஆயிடுச்சு. இப்போ இந்த பானையில் வந்து பார்த்தீங்கன்னா பானை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? லயம் ஆயிடுச்சு. முதல்ல மண்ணில் பானை மறைஞ்சிருந்துச்சு, ஃபியூச்சர் பானையா. அப்புறம் ப்ரெசண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானை காலாவதி ஆயிடுச்சு, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அந்த மண்ணில் போய் லயம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற பானை ப்ரெசண்ட்டில் மட்டும் பார்க்குறோம். இதுக்கு பேர் வர்த்தமான அத்வான்னு பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கும் போது உற்பத்திக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் அநாகதம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பானை உடஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பேர் அதீதம்னு பேர். 3 அத்வாக்கள்னு சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வைக்கு தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா எது தெரியுது? ப்ரெசண்ட்டு மட்டும்தான் தெரியுது. ஃப்யூச்சரும் பாஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. அதனால வந்து இல்லைன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லாதது வராது. இப்போ பானையை வந்து மண்ணில் இருந்து பண்ணுறீங்க. நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா மணல்ல இருந்து பண்ண முடியுமா? இது ஆற்று மணல்லேருந்து சிபிச்சேச்சு என்ன சொல்லுவீங்க? மணலுக்குன்னா ஆற்று மணல் சொல்கிறோம்ல. சரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணல்லேருந்து நீங்கள் பண்ணவே முடியாது, சான்ஸே இல்லை. அதுக்குன்னு உள்ள மண்ணில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை நீங்கள் பண்ண முடியும். மணலில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் பானை இருந்துச்சா இல்லையா? மண்ணில் பானை இருந்துச்சு, ஆனால் தெரியலை, கண்ணுக்கு தெரியலை. அதே மாதிரி உடஞ்ச பானை போய் மண்ணோட மண்ணை ஆகி போச்சு, இப்பவும் பானை தெரியல. அப்போ ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் நமக்கு தெரியுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சொல்கிறான், இந்த பௌத்த மதவாதி மாதிரி, யார் பௌத்த மதத்தில் சூன்யவாதிகள் சொல்கிறாங்க, இல்லைப்பா முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை, நடுவில் மட்டும் தெரியுது, அதனால முன்னாடியும் சூன்யம் பின்னாடியும் சூன்யம், அதனால நடுவுலையும் சூன்யம் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, சர்வம் சூன்யம் 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 அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது வேற ஒரு ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இல்லாமையிலிருந்து ஒரு பொருள் உற்பத்தி ஆகவே ஆகாது. ஒரு மணல்ல பானை இல்லவே இல்லை. அப்ப இல்லாத பானையை மணல்ல இருந்து என்ன பண்ண முடியாது, நீங்க எடுக்க முடியாது. ஆனா மண்ணுல பானை இருக்கு, அதனால்தான் மண்ணுல இருந்து நம்ம பானையை வெளியில கொண்டு வர முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் அப்படின்னு ஒண்ணு இருந்தாதான், அந்த வாசனைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மிருதி ரூபமா அது அடையும், நம்ம ஞாபகத்துக்கு வரும். வாசனைகள் ஒன்று இருக்குன்னா அதுக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவித்யா அப்படின்னு ஒன்று பேஸா இருக்கக்கூடிய அவித்யா, திரிகுணாத்மிக அவித்யா இருக்கணும். அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம் அப்படின்னு சூத்திரம் சொல்றோம். அவித்யான்னு ஒன்று இல்லை அப்படின்னா இந்த வாசனைகளுக்கு இருப்பு இல்லை. வாசனைகள் ஒன்று இல்லை அப்படின்னா ஸ்மிருதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது. ஸ்மிருதி இல்லை அப்படின்னா என்ன ஆகாது, காமக்ரோத சங்கல்பம் நடக்காது. காமக்ரோத சங்கல்பம் நடக்கலை அப்படின்னா அது மனசுல ஆலோசனை ஆகாது. ஆலோசனை பண்ணலை அப்படின்னா இந்திரியங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கர்மமா பரிணமிக்காது. கர்மம் இல்லை அப்படின்னா புண்ணிய பாப்பம் இருக்காது. புண்ணிய பாப்பம் இல்லை அப்படின்னா ஜென்மம் கிடைக்காது. அப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப நமக்கு ஜென்மம் கிடைச்சிருக்குன்னா பின்னாடி இத்தனை ஐட்டம் இருக்கு. முதல் ரூபம் இது அவித்யா ஆயிடுச்சா. அவித்யால இருந்து வாசனையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி, ஸ்மிருதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம், காமக்ரோத சங்கல்பம், சங்கல்பத்திலிருந்து ஆலோசனம், ஆலோசனையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள்ல கர்மம், கர்மத்திலிருந்து புண்ணிய பாபம், புண்ணிய பாபத்தோட பலனா ஜென்மம். இவ்வளவுதான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வாதம், ஒரு காரியம் ஜென்மம்னு இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வஸ்துக்கள் இருக்கணும். எதுவுமே இல்லாத சூன்யத்திலிருந்து ஒன்றும் உண்டாகாது.
எனக்கு காஃபி வேணும், சூனியத்துலேருந்து காஃபி வேணும்னா என்ன யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் காஃபி குடிக்கலை. ஏன் குடிக்கலை அப்படின்னா பால் பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. பால் பவுட்ரு இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகுது, நேற்று ஈவினிங் தான் காஃபி குடித்தேன். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து காஃபி இல்லாமல் போச்சு. அப்போ மார்னிங் காஃபி இல்லை அப்படின்றதுக்கு அர்த்தம் பால் பவுட்ரு இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூனியத்திலிருந்து ஒரு காஃபி போட முடியும் அப்படின்னா நான் எந்த வஸ்துவையும் தேடவே வேணாமே. பால் பவுட்ரு இல்லைன்றதுலேருந்து பால் பவுட்ருலேருந்து நம்ம பால் பவுட்ரு கொண்டு வர முடியுமா, பாலை கொண்டு வர முடியுமா? பால் பவுட்ரு வேணும்ல. சரி, பால் பவுட்ரு வேணும்னா அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கணும், பால் இருந்திருக்கணும். பாலை தானே பால் பவுட்ரு ஆக்கியிருப்பாங்க. பால் இருக்குன்னா என்ன இருக்கணும், மாடு இருந்திருக்கணும். அப்போ வந்து நெஸ்லே கம்பெனிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஆகாசத்துலேருந்து டும்முன்னு எதையாவது பால் பவுடரை கொண்டு வந்தானா என்ன? அப்போ வந்து நிறைய பாலை கலெக்ட் பண்ணி அப்போ தான் பால் பவுடர் ஆக்கணும். அப்போ நெஸ்லே கம்பெனிக்காரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் இதுக்கு வரதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்திருக்கும், மாட்டில் இருந்திருக்கும். மாடு என்னவா இருந்திருக்கும், மாடு எதை சாப்பிட்ருக்கோம், மாடு வந்து செடி கொடியை சாப்பிட்ருக்கோம். அப்போ போயிட்டே இருங்க. அப்போ ஒன்றுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூனியவாதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர். நீங்கள் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வஸ்துவை எடுத்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கும். கடைசியில் எங்கே போய் முடியும் அப்படின்னா திரிகுணாத்மிகா மாயால போய் வந்து பார்த்தீங்கன்னா முடிந்து விடும். அதுதான் இங்கே 13வது சூத்திரத்துக்கு வரோம். 13வது சூத்திரத்தில் நேற்று பாடம் சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்ப ஆரம்பிக்கிறோம். இந்த பேக்ரவுண்டோட இந்த பாடத்தை ஆரம்பிங்க. தே வியக்த சூக்ஷ்மாக குணாத்மானஹ, தே வியக்த சூக்ஷ்மாக குணாத்மானஹ. தே அப்படின்றதுக்கு அர்த்தம் தே தர்மாகா, அந்த வஸ்துக்கள். எந்த வஸ்துக்கள் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோமோ, பானை மாதிரி எல்லா வஸ்துக்களும் எடுத்துங்க. பானை, பால் பவுட்ரு, டேபிள், எந்த வஸ்துக்களை வேணால் எடுத்துங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வஸ்துக்களை எடுத்தாலும் அந்த வஸ்துக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 தர்மங்கள் இருக்கா. என்னது, கடந்தது, ஃப்யூச்சரில் இருக்கிறது, ப்ரெசண்ட்டில் இருக்கிறது. கடந்ததுக்கு பேர் அதீதம், அதுக்கப்புறம் இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறது வர்த்தமானம், அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அநாகதம். இந்த 3 தன்மைகள் உலகத்தில் இருக்கிற சர்வத்துக்கும் இருக்கும். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவோட வயிற்றில் இருந்தேன். வெளில தெரிஞ்சேன்னா அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது எப்படி தெரியுவேன், அம்மாவோட வயிற்றில் இருந்தேனா, ஆமாம் இருந்ததுனால தான் பிறந்தேன். அஸ்தி ஜாயத்தே, அஸ்தின்னு ஒன்று இருந்தால் தான், அம்மாவோட கர்ப்பத்தில் இருந்தால் தான் நான் வெளியில் வந்திருக்க முடியும் 10 மாதம் கழிச்சு. இப்போ அதே மாதிரி நமக்கு அம்மா வயிற்றில் இருக்கும்போதும் தெரியல, நடுவில் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இப்போ சரீரம் போனதுக்கு பிறகு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, அதுவும் கண்ணுக்கு தெரியல. அப்போ கண்ணுக்கு தெரியலன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லாமா? அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த பிறகு கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பேன். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த ஜெகத்தையும் எடுத்துங்களா, எதுக்கு தனித்தனியாக எடுக்கணும்? இந்த மொத்த ஜெகத்து இப்போ ப்ரெசென்ட்டில் பார்க்குறோம். அப்போ கிரியேஷனுக்கு முன்னாடியும் இந்த ஜெகத்து இருந்துச்சு, பிரளயத்துக்கு பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத்து இருக்கும், இப்போ ப்ரெசென்ட்லேயும் இருக்குது. ஆனால் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூத்திரம் சொல்லுது தே அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தர்மங்கள்னா வஸ்துக்கள், பொருட்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல இருக்கும்போது அதுக்கு பேர் வியக்தம்னு பேர். வியக்தம்னா வெளிப்பட்டது, நாமரூப குணங்களோடு வெளிப்பட்டிருக்க அவஸ்தைக்கு பேர் வியக்தம்னு பேர். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், விவகார அருகதம். விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறோம் நம்ம. அப்போ விவகாரத்தில் பயன்படுத்துறதுக்கு பேர் வியக்தம்னு பேர். இந்த ஜெகத்து இப்போ எப்படி இருக்கு, வியக்தமாயிருக்கு. இந்த ஜெகத்து வியக்தமாயிருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் வியக்தமாயிருக்கு. தான் கிரியேஷன் ஆயிடுச்சா. இதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த 2 நிலை இருக்கே, என்னது, பாஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர். இந்த 2 காலத்துலேயும் நமக்கு வஸ்து தெரியல. எப்படி வந்து பானை வந்து முன்னாடியும் தெரியல பின்னாடியும் தெரியல, முன்னாடியும் மண் பின்னாடியும் மண், நடுவில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பானை உண்டாயிருக்கு. நம்ம பானையை மட்டும்தான் பார்க்குறோம். அப்போது முன்னாடியும் பின்னாடியும் அந்த பானை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் சூக்ஷ்மமாக இருந்தது. வெளிப்பட்டா அதுக்கு பேர் வியக்தம்னு பேர். வெளிப்படலை அப்படின்னா அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது சூக்ஷ்மத்தில் இருந்துச்சு. மண்ணில் பானை சூக்ஷ்மமாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் பானை உடைஞ்சி மெதுவாக மண்ணானதுக்கு பிறகு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானை அந்த மண்ணில் சூக்ஷ்மமாக லயத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். இதுக்கு பேர் தான் சதா ஒரு வஸ்துவை நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஐன்ஸ்டீன் சொல்லும்போது கிளியராக சொல்லிட்டார்ல, என்னது எந்த ஒரு வஸ்துவையும் டிஸ்ட்ராய் பண்ண முடியாதா, எனர்ஜி கேனாட் பி டிஸ்ட்ராய்டா, நாட் டெஸ்ட்ராய், இதே தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற ஒரு ஃபார்மாக தான் மாற்ற முடியாது. ஒரு வஸ்துவை வேற ஒரு ஃபார்மாக மாற்றலாம் முடிய அதை இல்லாமல் பண்ணவே முடியாது. அப்போ இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம். அந்த இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சத்காரிய வாதம். இதுதான் பெஸ்ட் இருக்கிறதுலே, இந்த உலகத்திலேயே மற்ற எல்லா வாதங்களை காட்டிலும் இதுதான் பெஸ்ட். இதுல சாங்கியர்களுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? சத்காரியவாதத்தில் என்ன பேர்? பரிணாமவாதம். வேதாந்திகளுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? ஆபாசவாதம். ஆபாசவாதம். ரெண்டு பேருமே சத்காரியவாதம் தான். யோகிகளும் சாங்கியர்களும் சத்காரியவாதம் தான், நம்மளும் சத்காரியவாதம் வேதாந்திகளும். ஆனா அவங்க பரிணாமவாதம், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆபாசவாதம். என்ன சுவாமி வித்தியாசம் அப்படின்னா, அவங்க நம்மளும் பரிணாமத்தை ஒத்துக்கிறோம். நானும் அடிக்கடி வார்த்தை சொல்லுவோம் பரிணாமிக்குது அப்படின்னு. நம்ம பரிணாமத்தை பொய்ன்னு சொல்லுவோம். அந்த சாங்கியர்களும் யோகிகளும் பரிணாமத்தை என்ன பண்றாங்கன்னா வாஸ்தவம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாயாவை வந்து பார்த்தீங்கன்னா நித்தியம்னு சொல்றாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாயான்னு ஒன்று, ஒரு இல்யூஷன், ஒரு ஷேடோன்னு சொல்றோம். இதான் ஆபாசத்துக்கும் பரிணாமவாதத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இவ்வளவுதான். அவங்க சத்தியம் சொல்றாங்க, நம்ம வந்து ஆபாசிக்கு இது தோன்றுதுன்னு சொல்றோம். இவ்வளவுதான் வித்தியாசம். வேற எதுவும் சாங்கியர்களுக்கும் யோகிகளுக்கும் நம்ம வேதாந்திகளுக்கும் வித்தியாசம் இல்லை. யாரோ கேட்டார் என்னது? விவர்த்தவாதம்னு ஆபாசவாதம் எல்லாமே வந்து கொஞ்சம் சிமிலர் தான். விவர்த்தவாதம்னா விசேஷ ரூபேன நாமரூப ஆகாரேன வர்த்தத்தை இது விவர்த்தம் அப்படின்னு பேர். விசேஷ ரூபம்னு என்ன அர்த்தம்? மண்ணா இல்லாம அது என்ன பண்ணிடுச்சு? விசேஷ ரூபத்தை ஒன்று தாரணம் பண்ணிடுச்சு. மண்ணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பானை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபத்தை எடுத்திருக்கு. தங்கம், கம்மல், மூக்குத்தின்னு ஒரு விசேஷமான ஒரு ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது அதுக்கு பேர் விவர்த்தம்னு பேர். விரோத ரூபேன வர்த்தத்தை இது விவர்த்தக அப்படின்னு பேர். விரோத ரூபம்னு என்ன அர்த்தம்? தங்கம் தங்கமா தெரியாம பானையா, இந்த கம்மல் மூக்குத்தியா தெரிஞ்சா அது விரோதம், நாம ரூபத்தோட தெரியாது. விசேஷ ரூபேன வர்த்தத்தை அப்படின்னு கூட சொல்லலாம். விசேஷமா நாம ரூபத்தோட இருக்குன்னு அர்த்தம். ஆனா வாஸ்தவத்துல நம்ம வேதாந்திகள் சொல்லும்போது சொல்லுவோம் விவர்த்தம் வாஸ்தவத்தை உண்மையா பொய்யா அப்படின்னா, வாஸ்தவத்தை தங்கம் தங்கமா தான் இருக்கு. தங்கம் வந்து இப்போ கம்மல் மூக்குத்தியா விசேஷ ரூபத்தை அடைஞ்சுதா? அடையலை. அப்போ ஸ்டெப்ஸு போகும்போது என்ன பண்ணுவோம்? டீச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விவர்த்தம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதால் தான் சொல்கிறோம்ல, இந்த ஈஸ்வரன் எங்கெல்லாம் இருக்கார், இந்த மொத்த ஜெகத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரர் பரிணமிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. பகவான் தான் எல்லாமா இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாமா பகவான் இருக்காரா அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். என்னன்னு கேட்டிங்கன்னா விவர்த்தவாதம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சொல்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்கம், கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம், பிரேஸ்லெட்னு எல்லா ஆபரணங்களாகவும் தங்கம் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம்? ஆபரணங்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஆபரணங்கள் தெரியுது. தங்கத்துக்கு மேலே ஆபரணங்கள் தெரியுது. அதே மாதிரி பகவான் மட்டும்தான் இருக்கார், பகவானுக்கு மேலே இந்த ஜெகத்துன்னு ஒன்று தெரியுது, ஆபாசிக்குது அப்படின்னு. புரியுது உங்களுக்கு? இப்போ முதல் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இது எல்லாம் ஈஸ்வரன் தான், நாமம் இல்லாம ரூபம் இல்லாத பகவான் எல்லா நாமங்களாகவும் ரூபங்களாகவும் இருக்கார் அப்படின்னு சர்வாத்ம பாவம் வந்துடும். அதுக்கப்புறம் சர்வம்லாம் ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இல்லை, இருக்கிறது பகவான் மட்டும்தான் இருக்கார். பகவானுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நாம ரூபங்கள்லாம் ஆபாசம்ன்றோம். அப்போ விவர்த்தம் சொல்லி அதுக்கப்புறம் ஆபாசத்தை சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆபாசத்தை சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொப்பன மாதிரி தெரியுது, தோன்றுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவான்? ஆபாசம் தானே, அதுலேயே எதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுற, தோற்றம் மாத்திரம், இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது? அப்போ என்ன பண்ணணும்? சுவார்த்த சம்யமம் பண்ணு, இது எல்லாத்தையும் உதாசீனப்படுத்து அப்படின்னு எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு தான் 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 தான்லேயே நிற்க ஆரம்பிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அஜாதவாதம் வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவர்த்தவாதம் சர்வம் பிரம்ம ஈஸ்வரமயம்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஆபாசவாதம் எல்லாம் தோற்றம், சுவாமி மட்டும்தான் சத்தியம், மற்றதெல்லாம் தோற்றம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவாமி மட்டும்தான் இருக்கார், சர்வம் பிரம்மமயம் போயிட்டு பிரம்ம ஏவ அஸ்தி, பிரம்ம மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அஜாதவாதம் வந்துடும் உங்களுக்கு.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேதாந்தம் இப்படி சொல்லுது, ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? இதை மித்தியான்னு ஒத்துக்க மாட்டாங்க. யார்? யோகிகள். சாங்கியர்களும் யோகிகளும் இதை பொய் தோற்ற மாத்திரம்னு ஒத்துக்க மாட்டாங்க. இது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயிடுச்சா? இதை தான் இப்போ இங்கே வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் வெளிப்படும் போது வியக்தமாயிருக்குன்னு சொல்கிறோம். வெளிப்பட்டது வியக்தம். வெளிப்படாம இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்மமாக இருக்கிறது. ஆனா எது பேஸ்? இப்ப கேள்வி வருது, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற பார்க்கிற வஸ்துக்கள் எல்லாம் வாஸ்தவத்துல என்ன பார்ப்புன்னு கேட்டீங்கன்னா குணாத்மானக. இந்த உலகத்துல நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குணஸ்வரூபம். கீதால வந்து பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயம் 13வது அத்தியாயம்னா பாத்தீங்கன்னா இந்த 2 விஷயங்கள் நல்லா இருக்கும். ஏதத் யோனீனி பூதானி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7வது அத்தியாயத்தில் 6, 7, 8 5, 6, 7, 8 வரிசையாக இருக்க ஸ்லோகங்கள் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புருஷன்ற ஆத்மா, அதுக்கப்புறம் பிரகிருதின்ற திருஷ்யம். இந்த 2 சேர்ந்தாதான் திருக்கு திருஷ்ய சயோகயோகோ. இந்த 2 சேர்ந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கோ அது எல்லாம் உண்டானது இந்த 2 சேர்ந்ததுனால. அதே வந்து பார்த்தீங்கன்னா 13வது சாப்டர்ல வந்து 20வது ஸ்லோகம் சொல்லுது, காரியகரண கர்த்திருத்வே ஹேத்து பிரகிருதி உச்சியதே. இந்த காரியம் சொன்னா இந்த ஜெகத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரியம். அதுக்கப்புறம் இந்த ஜெகத்தை அறியக்கூடிய கரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட். கண்ணு, காது, மூக்கு, வாய், மனசு இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த 2த்தையும் வந்து பாத்தீங்கன்னா யாரு பண்ணுனா இதுக்கெல்லாம் காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதி உச்சியதே. பிரகிருதி தான். பிரகிருதினா திரிகுணாத்மிகா மாயா. அதுதான் இங்க சொல்லுது. நம்ம இந்த உலகத்துல எதெல்லாம் காரியங்கள்னு பாக்குறோமோ, காரியங்கள் எத்தனை காரியங்கள், எத்தனை காரியம், காரணம் எத்தனை? ஒன்னே ஒன்று. 24வது தத்துவமா இருக்கிற அவ்யக்தம்னு மட்டும்தான் காரணம். மீதி இருக்கிற காரியம் 23. ஆமா, மகத்தென்ற புத்தி தத்துவத்துல ஆரம்பிச்சு புத்தி, அதுக்கப்புறம் அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள், அதுக்கப்புறம் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்சஸ்தூல பூதங்கள், ஒரு மனசு சேர்த்தீங்கன்னா 23 ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்போ மீதி இருக்கிற எல்லா காரியங்கள். அப்போ காரியங்களா நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் வஸ்துக்கள்னு எடுத்துங்க, தர்மங்கள்னு எடுத்துங்க. இந்த தர்மங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் குணத்தை சொரூபமாக உடையவை. 3 குணங்கள் தான் இதுக்கு சொரூபம் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. தே கலு அமி திரயத்வானோ தர்மாக. தேனா அந்த வஸ்துக்கள். தர்மங்கள்னா வஸ்துக்கள். இந்த உலகத்துல எந்தெந்த வஸ்துக்கள்லாம் நம்ம பார்க்கிறோமோ அந்த வஸ்துக்கள்லாம் எத்தனை இதை உடையது அப்படின்னா 3 அத்வானங்களை உடையது. அத்வானம்னு என்ன அர்த்தம்? காலம். 3 காலத்தை உடையது. ப்ரெசன்ட், ஃபியூச்சர், பாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். வர்த்தமானம், அதீதம், அநாகதம் அப்படின்னு 3 அத்வானங்களை உடையது. பானை எடுத்துங்க, மற்றது எல்லாத்தையும் அதுக்குள்ளார போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 தர்மங்களும் எது? வர்த்தமானம். இதுல வர்த்தமானம்னு சொல்லக்கூடிய பிரசன்ட், வர்த்தமானம்னு சொல்லக்கூடிய பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னா வியக்தாத்மானு. வியக்தாத்மானு என்ன அர்த்தம்? வெளிப்பட்டவை. வெளிப்பட்டதுக்கு பேரு வியக்தமானவை. அதுக்கப்புறம் அதீத அநாகதாக. எது வந்து பாத்தீங்கன்னா அதீதம்னு கடந்து போச்சோ, எது அநாகதம்னு இனி வரக்கூடியதா இருக்கோ, ஃபியூச்சரும் பாஸ்டும். சூக்ஷ்மாத்மானக. சூக்ஷ்மாத்மானகனா சூக்ஷ்ம வடிவானவை. கண்ணுக்கு தெரியல. மறைஞ்சு போச்சா? இல்ல, மறையல. கண்ணுக்கு தெரியாம போச்சு, நம்மளால கிரகணம் பண்ண முடியல. ஆனா என்ன பண்ணிருக்கோம்? 2 பேத்துக்கு தெரியும். யார் 2 பேரு? ஒன்னு ஈஸ்வரன், இன்னொன்னு யோகி. 2 பிரத்யக்ஷம் சொல்லுவோம். யோகி பிரத்யக்ஷம், ஈஸ்வர பிரத்யக்ஷம். ஈஸ்வரனுக்கும் எல்லாம் தெரியும், யோகிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம வஸ்துக்கள் எல்லாம் தெரியும். ஆனா நம்ம நொல்ல கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. நம்ம கண்கள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்தூலத்தை மட்டும்தான் கிரகணம் பண்ணுது. பிரசன்ட்ல இருக்கிறத மட்டும்தான் கிரகணம் பண்ணுது. பாஸ்ட், ஃபியூச்சரை நம்மளால கிரகணம் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம ஷடு விசேஷ ரூபாக 6 விசேஷ ரூபங்கள். உங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 16 வடிவங்கள்னு போட்டிருக்கேன். இப்படி அதான் தப்பா பண்றது. 6ன்னு போட்டுருங்க, 1 போட்டிருக்கேன் பாருங்க. 16 அடிச்சுங்க, 6 தான். 1 அடிச்சிட்டிங்கன்னா போதும். டைப்பிங் பண்ணும்போது ஏதாவது 1 வந்திருக்கும் போல இருக்கு. 6 வடிவங்களா இருக்கும் சூக்ஷ்மங்கள். சூக்ஷ்மங்கள் எத்தனை? 6 ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். என்னன்னு பார்க்க போறோம். அடுத்த பேராகிராஃப்லயே சொல்ல போறேன்.
அதுக்கப்புறம் அதீத என்ற கடந்த காலம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சடு விசேஷ ரூபாக சடு. இப்ப எதெல்லாம் எது வந்து பாத்தீங்க அப்படின்னா சடு விசேஷ ரூபாக சர்வமிதம் குணானாம் சன்னிவேஷ விசேஷ மாத்திரமிதி பரமார்த்தத்தோ குணாத்மானக. ரொம்ப அற்புதமான பாஷ்யம். ஆச்சாரியர் சொல்றார் சர்வமிதம், இந்த உலகத்துல நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ எதையெல்லாம் கேட்கிறோமோ எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவுமே இல்லை, குணானாம் சன்னிவேஷ. சம்மு பிளஸ் நீ பிளஸ் விஷ் தாத்து, எல்லாத்துக்குள்ளார யார் பிரவேசம் பண்ணிருக்கா அப்படின்னா 3 குணங்களால் பிரவேசமானவை. நான் சொல்றேன் கிளாத்து அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா கிளாத் எல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டா எல்லா கிளாத்தும் என்னது பஞ்சு தான். பஞ்சு என்ன பண்ணிருக்குன்னா ஒவ்வொரு கிளாத்துக்குள்ளாரையும் பிரவேசம் பண்ணிருக்கு. பஞ்சு இல்லாம நூல் இல்லை, நூல் இல்லாம கிளாத் இல்லை, கிளாத் இல்லாம ட்ரெஸ் இல்லை. இப்ப நான் சொல்றேன் எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எது நுழைஞ்சிருக்கு எல்லா ட்ரெஸ்ஸுக்குள்ளாரையும் அப்படின்னா பஞ்சு நுழைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி இந்த உலகத்துல நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எது நுழைஞ்சிருக்கு அப்படின்னா குணானாம் சன்னிவேஷ. குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வஸ்துக்குள்ளாரையும் நல்லா பிரவேசம் பண்ணியிருக்கு, நல்லா கணுலையும். அப்போ இந்த மொத்த ஜெகத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே எழுதிங்க 4 ஸ்வேதாஸ்வதரம் 4:10 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். மாயையை பிரகிருதி என்று அறிந்து கொள்வீர்களாக, அந்த மாயையை உடையவனை மாயாவி என்று அறிந்து கொள்வீர்களாக. இது தெரியும். ஆனா அடுத்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்றார் தஸ்ய அவயவ பூதேஷு. இந்த பிரகிருதிக்கு இன்னும் அவயவங்க இருக்கா? என்ன அவயவம் இருக்கு? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்கள் தான் மாயையோட அவயவம். இந்த 3 குணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வியாப்தம் சர்வமிதம் ஜெகத். இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 குணங்களால் பிரகிருதியோட 3 அவயவங்களால் வியாபிக்கப்பட்டிருக்கு. கணுலையும். இந்த நீங்க எதை தொட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா குணம் இல்லாம ஒன்று இல்லவே இல்லை மொத்த ஜெகத்தும். அதுதான் இங்க சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டா இந்த உலகத்தில் இருக்க சர்வமிதம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் குணானாம் சன்னிவேஷக. குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்புகுந்து வியாபிச்சிருக்கு. அந்த குணங்களோடது தான் விசேஷ மாத்திரம் இது பரமார்த்தத்தோ குணாத்மானக. இதுக்கு உள்ள புகுந்து வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆகுதா? குணங்களோட வேரியேஷன் இருக்கு. என்ன வேரியேஷன்? தமோ குணம் அதிகமாச்சுன்னா ஸ்தூலத்தன்மை அதிகமாயிடும். தமோ குணம் கம்மியாகி சத்துவகுணம் அதிகமாச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் ரொம்ப சட்டிலாக சூக்ஷ்மமாக இருக்கும். எங்கே வந்து ரஜோகுணமும் சத்துவகுணமும் கலந்துருக்கோ அப்போ சூக்ஷ்மத்தன்மையும் ரஜோகுணத்தன்மையும் கலந்துருக்கும். அப்போ எதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அசைகின்ற பொருட்கள்னு பார்க்குறோம்ல, கல், மண், மலை, எல்லாத்தையும் பார்க்குறோம்ல, அசையாத பொருட்கள் பார்க்குறோம்ல, இதெல்லாம் என்ன பார்ப்போம்னா இதெல்லாம் தமோ குண பிரதானம். இந்த உலகத்தில் நம்ம எதெல்லாம் அசையாதவைகள்னு பார்க்குறோமோ அது எல்லாம் தமோ குணம். எதெல்லாம் அசையுதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணம். எதெல்லாம் உணருதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்துவகுணம். சிம்பிள். அப்போ இந்த உலகத்துல எதெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்றோமோ இந்த 3 குணங்கள் உள்ள நுழைஞ்சது மட்டும்தான். வாஸ்தவத்துல இந்த 3 குணங்களோட வேரியேஷன்ல தான் இந்த மொத்த ஜெகத்தும் இருக்கு. வாஸ்தவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் குணாத்மானக. பாரமார்த்தத்துவம் என்ன அர்த்தம்? பரமார்த்த திருஷ்டியில வாஸ்தவத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா திரிகுணம். குணாத்மானகன்னு என்ன அர்த்தம்? குண வடிவானவை. அப்ப என்ன பண்ணுங்க, மொத்த ஜெகத்தை நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா பகவத்கீதை படிக்கும் போது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 13வது சாப்டர், 14வது சாப்டர், அதுக்கப்புறம் 16, 17, 18 கொஞ்சம் தூரம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்தை நல்லா ஸ்டடி பண்ணிங்க. சாங்கியத்தை கொஞ்சம் எடுத்து வச்சு படிச்சுங்க. படித்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்க, நம்ம வேதாந்தத்தை படிச்சிங்க அப்படின்னா இந்த குணங்களை பற்றி பேசும்போது நமக்கு ரொம்ப லைட்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது உலகத்தில் இருக்கிற சர்வமும் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது? வெறும் குணம்தான்.
மொத்தமும் குணம். குணத்தோட பரிணாமம் தான் நம்ம பார்க்கறது எல்லாம். குணத்தோட பரிணாமம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, குணம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானம்னு தூக்கத்தில் இருக்கும்போது அதுக்கு பேர் பிரதானம். 33.333333333333 போடுங்க, எவ்வளோ வேணா போட்டுங்க. இன்ஃபினிட்டா 33.333333 போட்டுங்க. ஒரு கோடி 3 போட்டுங்க, டாட் போட்டு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அதே மாதிரி 33.333333 33.3333 அந்த 1 கோடி டாட் போட்டு 1 கோடி 3 போட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு சேஞ்ச், ஏதாவது ஒரு குணத்தில் ஒரு சேஞ்ச் நடந்ததுன்னா 3ன்றது 2ஆவோ இல்லை 1ஆவோ ஆச்சு அப்படின்னா கிரியேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ஸ்டார்டிங். ஏன்னா 1 சேஞ்ச் ஆச்சுனாவோ என்ன ஆகும், மற்ற 2 சேஞ்ச் ஆகுமா? அப்போ அங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா மெதுவா கிரியேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. அப்போ இந்த நம்ம ஸ்தூலமாக விஷம அவஸ்தைக்கு வர்றது. இந்த ஜெகத்தை இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நான் அதாவது தூக்கத்திலேருந்து வேக்கப் ஆகும்போது நீங்கள் கவனிங்க நான் சொல்லிகிட்டே இருக்கிறது. தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகுறீங்கல்ல, அது இல்லை. அந்த தூக்கத்திலேருந்து வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் வேக்கப் ஆகிறது எப்போவோ அதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆனால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வேக்கப் வருது உங்களுக்கு. ஆனால் ப்ராசஸ் வந்து உள்ளுக்குள்ளார நடந்துகிட்டு இருக்கு. உங்களை வேக்கப் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடத்துகிறோம். அந்த குணத்தில் வந்து சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ஜெகத் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 குணங்களோட நல்ல வேரியேஷனில் மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும். ஆரம்பிக்கும் போது புத்தி மெதுவாக சூக்ஷ்மமாக இருக்கிற புத்தி வேக்கப் ஆகுது, சூக்ஷ்மமாக இருக்கிற மனசு வேக்கப் ஆகுது, தன்மாத்திரைகள் வேக்கப் ஆகுது, அகங்கார தத்துவம் வேக்கப் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக இந்திரியங்கள் வேக்கப் ஆனதுக்கு பிறகு தேகம் வேக்கப் ஆகுது. தேகம் வேக்கப் ஆகும்போது இந்த ஜெகத் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூல ஜெகத்து வேக்கப் ஆயிடுச்சு, ஸ்தூல ஜெகத்தும் ஸ்தூல தேகமும் வேக்கப் ஆயிடுது. அப்போ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து மிக்ஸ் ஆகுது, ஒன்னோட ஒன்று கலந்து இது உண்டாகுது. அப்போ இதுக்கு என்ன பேர்? குணப்பரிணாமம். அப்போ இது மொத்த ஜெகத்தும் என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இந்த மொத்த ஜெகத்தும் வெறும் மாயா மாத்திரம் இதம் ஜெகத். இந்த மொத்த ஜெகத்தும் 3 குணங்களை உடைய மாயா தான், பிரகிருதி தான். நம்ம மாயான்னு சொல்லுவோம், ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, யோகிகளும் சாங்கியர்களும் பிரகிருதின்னு மட்டும் சொல்லுவாங்க. மாயான்னு சொல்லிட்டா பொய்யாயிடுமே, அவங்க அந்த மாயன்ற பயன்படுத்த மாட்டாங்க. ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் குணாத்மானக ததாச்ச சாஸ்திரம் அனுசாசனம். இதே மாதிரி தான் சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுசாசனமானது இருக்கு. அனுசாசனம்னு என்ன அர்த்தம்? உபதேசமானது சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். சாங்கிய சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? குணானாம் பரமம் ரூபம் ந திருஷ்டிபதம் ரிச்சதி யத்து திருஷ்டிபதம் பிராப்தம் தன்மாயேவ சுதுச்சகம். அற்புதமான ஸ்லோகத்தை சொல்ற. இந்த உலகத்துல குணானாம் பரமம் ரூபம், இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா குணங்களோட ரொம்ப உத்கிருஷ்டமான ரூபம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டிபதம் ந ரிச்சதி, நம்ம கண்ணுக்கு தெரிவதாக ஆவதில்லை. எது ஆகிறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம ரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதானம்னு ஒன்று சொல்றோமே, சாமிய அவஸ்தா. சாமிய அவஸ்தை யாரோட கண்ணுக்கும் தெரியாது. குணானாம் பரமம் ரூபம் அப்படின்னா இந்த 3 குணங்களுடைய மேலான ரூபம், மிகவும் மேலான ரூபம் அவ்யக்தம்னு பேர் கொடுத்துருக்கோம். அவ்யக்தம், வெளிப்படாதது. அது அப்போ வெளிப்படாததுன்னு என்ன அர்த்தம்? யாரு கண்ணுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்வைக்கு எட்டுவதில்லை. அதை தான் இவங்க எட்டாத காரணத்தினால சூன்யவாதிகள் என்ன பண்ணிட்டான், அதை வந்து பார்த்தீங்கன்னா சூன்யம்னு சொல்லிட்டான். அவன் பாவம், அவன் கண்ணுக்கு தெரியல. தெரியாததுனால என்ன பண்ணிட்டான், கண்ணுக்கு தெரியலன்னா இல்லை, அதானே உண்மை தானே. எது கண்ணுக்கு தெரியலையோ அது இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ கண்ணுக்கு தெரியலன்னா இல்லை. அப்போ இந்த உலகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம தூங்கி போனோன்னு என்ன ஆயிரும்? நமக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? தூங்கி போனோன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை. அப்போ என்ன ஆனோம்? இல்லாமல் போயிட்டோம். இப்போ திரும்ப வேக்கப் ஆனோன்னு இப்போ இருக்கோம். அப்போ டெய்லி நடுவில் ஆப்சண்ட் ஆகிட்டோம், இல்லாமல் போயிட்டோம்னா சூன்யத்தை அடைஞ்சிட்டோம். அப்போ நம்ம டெய்லி எங்கேருந்து வரோம் அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க? டெய்லி எங்கேருந்து வரோம்? சூன்யத்திலேருந்து தான் நம்ம உண்டானோம். இந்த ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போச்சு தூக்கத்தில். அப்போ ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்னா அப்போ எங்கேருந்து வந்துச்சு?
ஒன்றும் இல்லைலேருந்து இந்த ஜெகத்து டெய்லி வந்துக்கிட்டு இருக்கு. நானும் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சூனியத்திலிருந்து வந்தேன், இந்த ஜெகத்தும் சூனியத்திலிருந்து உண்டாச்சு. சிம்பிள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு 6வது அத்தியாயம் சாந்தோக்கியத்தில் 6:2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. 6:2:1:2 2 மந்திரம். 6:2:1 1:2 மந்திரங்கள் இருக்கு. சதேவ சோமிய இதமக்ர ஆசேத் ஏக்கமேவாத்விதீயம். சதேவ சோமிய இதமக்ர ஆசீத். ஏப்பா இந்த உலகம் ஒன்று இருக்குல்ல, இப்போ கிரியேஷன்ல இப்போ ஜெகத்து இருக்கு, ஜீவர்கள் இருக்கும். இந்த ஜீவ ஜெகத்து இருக்கு அப்படின்னா இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உற்பத்திக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வெறும் சத்தா மட்டும் இருந்தது. வெறும் எப்படி பானை உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி பானை என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பானை வெறும் மண்ணா மட்டும் இருந்துச்சு. எப்படி பானை வெறும் மண்ணா மட்டும் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஜெகத்து ஜீவ ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமும் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னா வெறும் இருப்புத்தன்மையாக, வெறும் இருப்பா, நாமரூபமா ஆகல. நாமரூபமா ஆகாம பொட்டன்ஷியலா, சக்தி மாத்திரமா. பொட்டன்ஷியலா இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா சக்தி மாத்திரம்னு யூஸ் பண்ணுவோம். வெறும் சக்தி மாத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத்தானது காரண ரூபமாக இருந்தது அப்படின்னு சொல்லுது. அப்ப இல்லாமலாம் இல்லை, சூன்யம்லாம் இல்லை. இந்த ஜெகத் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, வேற ஒரு ஃபார்ம்ல இருந்துச்சு. அதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் சொல்றாங்களா மந்திரம், சாந்தோக்கிய மந்திரமே சொல்லுது. புத்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைம் சொல்றோம் அப்படின்னா சங்கரருக்கு முன்னாடி ஒரு 350 வருஷம் சொல்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்கு முன்னாடி ஒரு 400 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சங்கரோட காலம் சொல்கிறோம். 400லேருந்து 500, 500லேருந்து 650 வருஷங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஜீசஸ்க்கு முன்னாடி 350லேருந்து 500 வருஷம் சொல்கிறோம். கிமு 350லேருந்து கிமு 500 வரைக்கும் சொல்கிறோம் சங்கரோட காலம். புத்தாவோட காலம் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிமு 600லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 150 வரைக்கும் சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிமுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி, ஜீசஸ்க்கு முன்னாடி 600 வருஷத்துலேருந்து ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிமு அந்த 150ன்னா என்ன வரணும், 850, 600லேருந்து 850 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ்க்கு முன்னாடி புத்தா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் இது என்னது சாந்தோக்கிய உபனிஷத்துல என்னது, ரொம்ப பழைய உபனிஷத்து. இதெல்லாம் இருக்கிறதுலையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரேஷ்டமான வேதம் சாம வேதம் சொல்லுது. சாந்தோக்கியம் ரொம்ப பழசு. அப்போ அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல புத்தாவோட வாதத்தையே சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா தத் ஏக ஆகு. இந்த விஷயத்துல கொஞ்சம் பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா அசதேவ இதமக்ர ஆசீத், அசதேவ இதமக்ர ஆசீத். அப்ப புத்தா கண்டுபிடிக்கல, நல்லா தெரிஞ்சுங்க. புத்தா சூன்யத்தெல்லாம் கண்டுபிடிக்கல. யாராவது தப்பா சொன்னாங்கன்னா இதாயிரும். புத்தாக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க. கொஞ்சம் பேர் சொல்றாங்க இந்த உலகம் ஒன்றுமில்லையிலிருந்து வந்துச்சு, சூனியத்திலிருந்து வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. ஆசீத்து ஏக்கமேவ அத்விதீயம். அப்ப சூன்யம் தான் இருக்கிறது, இப்ப சூன்யம் தான் இருந்துச்சு, இப்ப திரும்ப பிரளயம் ஆச்சுனாலும் சூன்யம் தான் ஆகும். இப்ப அப்ப ஆதியிலையும் அந்தத்திலையும் எது இருக்கோ அதுதான் நிகழ்காலத்திலையும் இருக்கு. அப்ப ஆதியிலையும் சூன்யம், அந்தத்திலையும் சூன்யம், அப்ப நடுவுலையும் சூன்யம் தான். சர்வம் சூன்யம் சூன்யம் அப்படின்னு அவங்க எழுதிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், டே முட்டாளே மூர்க்கனே, அங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கு யாராவது இருக்கணுமா? சிம்பிள் லாஜிக், ஒரே இது அடி டம்னு போட்டு உடச்சி விட்டுருவான் அவனை. ஒன்றும் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? தூக்கத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்ற. அப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா? இருக்குன்னு சொல்றதுக்கும் ஒரு ஆள் வேணும், இல்லைன்னு சொல்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வேணும். ஆப்ஜெக்ட் தான் இல்லாமல் போகும், ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லாமல் போகுது. ஆனால் சப்ஜெக்ட் ஒன்று இருக்கணுமா? இல்லை இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கணுமா? அப்போ தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒன்றுமில்லைன்னு ஒன்று சொல்றியே, அந்த ஒன்றுமில்லைய சொல்றதுக்கான ஒரு பெர்சன் அங்கே இருந்திருக்கேன், நான் எக்ஸ்பீரியன்சர் ஒருத்தர் அங்கே இருந்திருக்கேன். அப்போ எப்படி சூன்யம்னு சொல்லுவேன்? இதுதான் வேதாந்தம் சொல்றது. அப்போ வந்து சூன்யம் இல்லை, அந்த இருந்த ஒரு பெர்சன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பிரம்மம். அந்த எக்ஸ்பீரியன்சர் யார் அப்படின்னா ஒன்றுமில்லைன்னு சொன்ன ஆள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மம், அந்த நான்ற பிரம்ம தத்துவம். அதுதான் வந்து அப்போ
ஆதியிலையும் இந்த ஜெகத்து நமக்கு வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடியும் நான் அங்கே இருந்துச்சு, ஒன்றும் அறியாமல் இருந்துச்சு. இந்த ஜெகத் வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம ரூபத்தில் வெளிப்படாமல் இருந்தது. திரும்ப இன்னைக்கு ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தூங்க போவேன், திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத் என்னாகும், சூக்ஷ்மமாயிடும், ஒன்றுமில்லை அப்படின்னு சூக்ஷ்மத்தன்மை அடைஞ்சிரும், நான் இருப்பேன். அப்போ ஒன்றுமில்லைன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லை மீன்ஸ் ஒன்றுமில்லைலாம் இல்லை, ஒன்றுமில்லை மீன்ஸ் வந்து சூன்யம் இல்லை. அப்போ ஒன்றுமில்லைன்றதுக்கு அர்த்தம் அதுதான் இந்த சூத்திரத்தில் இப்போ நம்ம சொல்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் சூக்ஷ்ம அவஸ்தையில் இருக்குன்னு அர்த்தம். விதையில என்ன இருக்கு, விதையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமில்லைன்னு சொல்லாத, விதையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, இது இருக்கு. தஸ்மாத் அசதக சஜ்ஜாயத்தே, அவங்க சொல்றாங்க அசத்துல இருந்து சஜ்ஜாயத்தை, இந்த இந்த ஜெகத் வந்து அசத்துல இருந்து இல்லாமையில இருந்து வந்துச்சுன்னு. உடனே மந்திரம் சொல்றது குதஸ்து கலு சௌமிய, ஏ பிள்ளையாண்டானு எப்படிப்பா வந்து பார்த்தீங்கன்னா சௌமிய ஏவகும் சியாத், இந்த மாதிரி எப்படி ஆகும், இந்த உலகத்தில் எதையாவது இல்லாமையிலிருந்து வந்திருக்கா, ஏதாவது எப்படிப்பா இது மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு குருநாதர் பையன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து பிள்ளைகிட்ட கேட்குறார், ஸ்வேதகேந்திட்ட கேட்குறார். எப்படிப்பா அவங்க சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லாமலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்களே, இது எப்படி ஆகும், இது ஹோவாச்ச கதம் அசத்தக சஜ்ஜாயத்தை, எப்படி இல்லாமையிலேருந்து இருப்பு வந்து உண்டாகும், ஒரு சூனியத்திலேருந்து ஏதாவது உண்டாகும்னா நான் பால் பவுடருக்கு தேடவே வேணாமே, பால் பவுடர் இல்லாமல் காஃபி போட்டுப்பேன். எது வேணும்னாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமையிலிருந்து எதை வேணாலும் உண்டு பண்ணலாமே. நமக்கு ஒரு மூல காரணத்தை நம்ம தேடி போகணும்னு அவசியம் இல்லைல்ல, எந்த மூல காரணமும் தேவையில்லை, நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து இல்லாமையிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாமே. அப்போ இந்த ஜெகத்தில் ஏதாவது அது மாதிரி இருக்கா, நம்ம எது வேணும்னாலும் ஒரு காரண பொருளை வந்து தேடுறோம், காரணம் இல்லாமல் காரியத்தை நம்ம சித்தப்படுத்தவே முடியாது. அப்போ இவர் கேட்குறாரு, வேதத்தில் கேட்குது கதம் அசதக சஜ்ஜாயத்தை, இது எப்படி அசத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சத்து உண்டாகும், அதனால வாஸ்தவத்தில் அது முடியவே முடியாது. ஜாயத்தை தி சத்வேவ சோமிய இதமக்ராசி. அப்போ முடிவு பண்ணுறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு காரியம் உண்டாகிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா அதான் சொல்கிறோம், என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் தெரியலன்னு சொன்னீங்கன்னா அது என்ன ரூபம்னா குணங்களுடைய பரமரூபம். பரமரூபம்னா என்ன அர்த்தம், பிரதானம் அப்படின்னு பேர். பிரதானம்னா என்ன அர்த்தம், கண்ணுக்கு தெரியாது. அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தையில யூஸ் பண்றோம், அவ்யக்தம் அவ்யக்தம் அவ்யக்தம்னு, வெளிப்படாதது அவ்யக்தம் அப்படின்னு யூஸ் பண்றோம். இதை தான் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, குணானாம் பரமம் ரூபம், குணங்களுடைய மேலான ஃபார்ம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிரதானம்னு பேரு. சாமிய அவஸ்தான்னு சொல்றோம்ல, பிரதானம்னு என்ன அர்த்தம், சாமிய அவஸ்தா பிரதானம். 3 குணங்களும் 33.333% இருந்துச்சுன்னா அங்க கிரியேஷன் இருக்காது, கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த குணங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியாது. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா துர்கா சப்தசதியிலலாம் இருக்கு, இதில் வந்து திரிஷதியில் இருக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. அவ்யக்த நாமினின்னு பேர் அம்பாளுக்கு. என்ன பேரு, அம்பாளோட வாஸ்தவ ரூபம் எது, அவ்யக்தம். அவ்யக்த நாமினி பரமேஷ சக்தி. சக்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படாததான் சக்தி. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு எனர்ஜி இருக்கா, ஆமாம், பேசாம இருங்க. யாருக்காவது தெரியுமா நான் எப்படி பேசுவேன்னு, யாருக்காவது தெரியுமா, பேசுனா தான் தெரியுது, ஐயோ சாமி இவ்வளோ கத்தி பேசுறாரு அப்படின்னு. பேசாம இருந்தா நான் இவ்வளோ கத்தி பேசுவோடே யாருக்கும் தெரியாது, இல்லை, தெரியவே தெரியாது. இப்ப சக்தி எங்க போச்சு, சக்தி எங்க போச்சு, கண்ணுக்கு தெரியல, சக்தி இல்லாம போச்சா, வெளிப்படும் போதுதான் சக்தி வெளிப்படுது. அப்ப சக்தி வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாம இருக்குன்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா, சக்திக்கு என்ன பேர், வாஸ்தவ பேர் என்னது, அவ்யக்தம். அவ்யக்த நாமினி பரமேஷ சக்தி காரியானுமேயா சுதியைவ மாயா. அப்ப எப்படி அறியறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ காரியமா பரிணமிக்கல அப்படின்னா, அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா உமையொரு பாகான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை சொல்றோம். அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பாளில் வந்து அர்த்தநாரீஸ்வரரா தன்னோட ஒரு பார்ட்டை கொடுத்துருக்கார். அப்போ சுவாமி மட்டும்தான் தெரிவார், சுவாமிக்குள்ளார இருக்கிற சக்தி வந்து பாத்தீங்கன்னா வெளில தெரியாது. நிறைய சில கோயில்கள்லாம் அம்பாள் சந்நிதி தனியா இருக்காது. சிவன் கோயில் இனிமே போய் பாருங்க, நிறைய இடத்துல அம்பாள் சந்நிதின்றது தனியா இருக்காது. உடனே நீங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ அம்பாள் சந்நிதியே தனியா காணுமே, சுவாமி மட்டும் தனியா இருக்கு.
சுவாமி அப்ப அம்பாள் என்னவா இருக்காங்க? சக்தி ரூபத்துல, அவ்யக்த ரூபத்துல சுவாமிகிட்டயே இருக்காங்க. சுவாமியோட ஃபார்ம்லயே அவ்யக்த மாயாவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப அம்பாலோட வாஸ்தவ ரூபம் என்ன அப்படின்னா, நம்ம பண்ணிருக்கோமே சூலாயுதத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் அபரம் ரூபம். பரமம் ரூபம் என்னது? பரமம் ரூபம் அம்பாலோட பரமம் ரூபம் அவ்யக்தம். லிங்க வழிபாடுல அம்பாள் தனியாக எங்க லிங்க வழிபாடு. ஆமா, அதுக்கப்புறம் அம்பாள் பின்னாடி வந்தது, உருவம் வந்ததெல்லாம் பின்னாடி. லிங்க வடிவத்துல சக்தி, லிங்கத்திலேயே வந்து சக்தி இருக்கு. என்ன சக்தி? ஆவுடையார் சொல்றோம்ல, கீழே பீட்டம் இருக்குல்ல, சிவலிங்கத்துக்கான பீட்டம் இருக்குல்ல, அந்த பீட்டத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், அம்பாலா வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறது இருக்கு. தனியா ஒரு ஃபார்ம் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல மாட்டோம். இல்லைன்னா அர்த்தநாரீஸ்வரரா வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவிலாம் இதான் வந்து அழகா பண்ணுவாங்க. நார்த் இந்தியா நர்மதா கரையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவலிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிவலிங்கத்தை நல்ல உபாசகர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோடு மாதிரி போட்டு என்ன பண்ணுவாங்க, அம்பாள் தனியாக சுவாமி தனியாக பிரித்து விட்ருவாங்க. ரெண்டு பாகம். அம்பாள் இல்லை, கேதார்நாத்தில் அம்பாள் இல்லை, பஞ்ச கேதார்லயும் அம்பாள் இல்லை, லிங்கம் மட்டும்தான். இதுலயும் இல்லை, உஜ்ஜயினிலையும் இல்லை, உஜ்ஜயினிலையும் வந்து பாத்தீங்கன்னா லிங்கம் இல்லை, சோமநாத்லயும் இதுல அம்பாள் இல்லை, அதுக்கப்புறம் காஷிலையும் வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அம்பாள் இல்லாம தனிச்ச, ஐயோ அம்பாளை விட்டாச்சே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட அவ்யக்த ரூபத்துல சக்தி மாத்திரமா இருக்காங்க, சக்தி வெளிப்படாது. இப்ப நான் பேசாம இருக்கேன், ராமேஸ்வரத்துல, ஆமா ராமேஸ்வரத்துல இருக்கு, ராமேஸ்வரத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற கோயில்கள் எல்லாத்துலயும் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் இருக்கு. அதனால தான் நான் நார்த் இந்தியா நான் சொன்னேன் உங்களுக்கு. ராமேஸ்வரத்தில் அம்பாள் இருக்காங்க, பர்வதன வர்த்தினியா, பர்வத வர்த்தினின்னு பேர், பர்வத வர்த்தினி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்த் இந்தியாவிலலாம் நிறைய இடத்துல இருக்காது. அப்போ இல்லை அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன்ல, நான் பேசுனா சக்தி தெரியுது, வெளிப்படுது, பேசாமல் இருந்தால் தெரியல. அப்போ வந்து பேசாமல் இருந்தால் எப்படி வெளிப்படும், எல்லாத்துக்கும் எப்படி தெரியும்? தெரியவே தெரியாது. இப்போ நான் வெளியில் போகிறேன், இப்போ உங்களுக்கு எல்லாம் நான் சுவாமி வந்து வேதாந்தம் படித்து கொடுக்குற டீச்சர்னு தெரியும். ஆனால் என் ஊரில் திருவண்ணாமலையில் என்னை யாருன்னே யாருக்கும் தெரியவே தெரியாது, யாருன்னே தெரியாது. நான் வந்து வேதாந்தம் எனக்கு தெரியும் தெரியாது, பேசினா தானேங்க தெரியும். நான் யார்ட்டையும் பேசவே மாட்டேன், யார்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் பேசுறதே இல்லை, நான் படித்து கொடுப்பேன்னு யார்ட்டும் தெரியவும் தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் சக்தி என்னாச்சு, என் சக்தி என்னோடையே வெளிப்படாமல் இருக்கு. கண்ணில் தெரியுமா? கண்ணுக்கு தெரியாது. அப்ப எப்போ அடுத்த இதுலயே இருக்குது, வியாபிச்சிருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது என்னன்னு கேட்டீங்கன்னா, குணங்களுடைய அந்த மேலான ரூபம், திரிகுணாவோட 3 குணங்களுடைய மேலான ரூபம் வந்து பாத்தீங்கன்னா யாரோட கண்ணுக்கும் தெரிவதில்லை. அது பிரதானம் அப்படின்னு பேரு, பீஜ ரூபத்தில் இருக்கிறது. அதுதான் எத்து. ஆனால் திருஷ்டிபதம் பிராப்தம், எது எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறதா இருக்கோ, பிராப்தி ஆயிருக்கோ, இப்போ கிரியேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 குணங்களும் என்ன ஆயிடுச்சு, வேரியேஷன் ஆச்சு. வேரியேஷன் ஆக 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 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 33.333% இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மிச்சத்துல இருந்து அதுக்கு பிரதானம்ன்ற பேர் போயிடும். பிரதானம் போயிடுச்சு அப்படின்னா விஷம அவஸ்தையை அடைய ஆரம்பிச்சது, சம அவஸ்தையில இருந்தது விஷமத்தை அடைய ஆரம்பிச்சது. கிரியேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிரியேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு எதெல்லாம் நம்ம கண்களுக்கு தெரியறதா இருக்கோ, புத்தி, முதல்ல புத்தி தத்துவம் தெரியுதா, முதல்ல வேக்கப் ஆகிறது புத்தி, 2வது வேக்கப் ஆகிறது அகங்காரம், 3வது வேக்கப் ஆகிறது தன்மாத்திரா, 4வது வேக்கப் ஆகிறது அப்படின்னா ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனசு, பஞ்சபூத்தங்கள். அதுக்கப்புறம் பஞ்சபூத்தங்கள் தேகம் வேக்கப்பாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜெகத்தெல்லாம் வந்துச்சு. அப்ப இது புத்தியில இருந்து ஆரம்பிச்சு எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிகிறதா இருக்கோ, அறியப்படுறதா இருக்கோ, அது எல்லாம் திருஷ்டிபதம் பிராப்தம், எத்து தூன்றது. ஆனால் எது எல்லாம் கண்களுக்கு தெரிவதா, அறியப்படுகின்ற நிலையை அடைந்ததோ அது எல்லாம் என்னது, தன் மாயா இவ சுதுச்சகம். மாயா இவ என்னன்னா ஒரு மாயாஜாலம் மாதிரி. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுதுச்சகம் அப்படின்னு என்ன அர்த்தம், துச்சம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எது அத்தியந்த அசத்துன்னு சொல்கிறோமோ அதுக்கு பேர் துச்சம்னு பேர். வேதாந்தத்தில் என்னவே துச்சம்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா ஆகாச தாமரை, முயல் கொம்பு, இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகாச தாமரை கண்ணில் தெரியுமா? ஏன்
இல்லவே இல்லை. ஆகாச தாமரைன்னு ஒன்று உலகத்தில் இல்லவே இல்லை. அப்போ இதை வந்து இதில் யோக சூத்திரத்தில் இதுக்கு வேற என்ன பேர் சொல்லியிருக்கோம்? விகல்பம். விகல்பம் சப்த ஞானானுபாத்தி வஸ்து சூன்யக விகல்பா. ஆமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்தம் இருக்கா? ஆமா இருக்கு. ஆகாசம் தாமரை சப்தம் இருக்கு. புரியுதா? புரியுது. முயல் கொம்பு புரியுதா? ஆமா புரியுது. முயல் கொம்பு, முயல் கொம்பு. ஆனா தேடி போனீங்கன்னா இந்த உலகத்துல அது மாதிரி ஒரு வஸ்து இல்லவே இல்லை. இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்களோ அது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டது அப்படின்னா மாயா. மாயாவியோட மாயா மாதிரி. மாயாவி கிரியேட் பண்றான் நிறைய. ஆனா வாஸ்தவத்துல அது இருக்கா? இல்ல. தெரியுது. கண்ணை கட்டி நமக்கு தெரியற மாதிரி அவன் சங்கல்பம் பண்றான். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் தெரியுது. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சூதுச்சகம். நல்ல துச்சகம் அப்படின்னா அர்த்தம் வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. அப்ப எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குணங்கள் மட்டும்தான் இருக்கு. குணங்களுக்கு அந்நியமா நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. எது இருக்கு? பஞ்சு மட்டும்தான் இருக்கு. பஞ்சுக்கு மேல நம்ம வந்து நூலு, அதுக்கப்புறம் துணி, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸுன்னு நம்ம எதெல்லாம் சொல்றோமோ நூலும் இல்லை, கிளாத்தும் இல்லை, அப்புறம் ட்ரெஸ்ஸும் இல்லை. அங்க வஸ்திரம், வேட்டி, பைஜாமா, குர்தா அப்படின்னு எதையெல்லாம் சொல்றோமோ அது மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். வாஸ்தவத்துல கண்ணுக்கு தெரியாதது எது அப்படின்னா கண்ணுக்கு தெரியாதது பஞ்சு. துணியில பஞ்சு தெரியுதா? தெரியல. அப்ப இந்த துணியில கிளாத்துல அங்க வஸ்திரத்துல இந்த பஞ்சு என்னவா இருக்கு? பரமம் ரூபம். இது பஞ்சு. பஞ்சு என்னவா இருக்கு? அவ்யக்தமா இருக்கு, வெளிப்படாம இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜகத்தும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் குணம் மாத்திரம் தான். மீதி தெரியறதெல்லாம் வெறும் மாயா மயம். இதம் ஜெகத். ஒரு இதுக்கு வந்துருங்க. இந்த ஜெகத் எதெல்லாம் தெரியுதோ அது எல்லாம் மாயாமயம். பார்க்கிறவன் திரஷ்டா. மீதி எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒரே வஸ்து தான், மாயா மாத்திரம்தான் அப்படின்னு இது முடியுது. இதோட இது நிக்கட்டும். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். சதானந்தஜி நீங்க கேட்டீங்கல்ல அன்னைக்கு, காலமும் என்னது? வஸ்துக்களும் மாயா, காலமும் மாயா. அப்போ மாயை கண்ணியமா காலமும் இல்லை, மாயை கண்ணியமா வஸ்துக்களும் இல்லை. ஆனா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த வஸ்துக்கள் அப்படின்றது எல்லாமே காரியம். அப்ப பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையை பயன்படுத்துறாருன்னு சொல்லலாம், இல்லைன்னா காலத்தை பயன்படுத்துறார். ஒன்ன வெளிப்படுத்துறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்மா இல்லை அப்படின்னா வெளிப்படுத்தினதை என்ன பண்றார்? ஹைட் பண்ணிடுறார், மறைச்சிடுறார். திரும்ப வெளிப்படுத்துறார், மறைச்சிடுறார். திரும்ப வெளிப்படுத்துறார், மறைக்கிறார். வாஸ்தவத்துல நம்ம என்ன பண்றோம்? காலத்தை என்ன சொல்றோம்? வெளிப்படும் போது ப்ரெசன்ட்ன்றோம், வெளிப்படாம போச்சுன்னா பாஸ்ட்ன்னு சொல்லிடுறோம், வெளிப்படலை அப்படின்னா ஃபியூச்சர்னு சொல்றோம். வெளிப்படும் போது நமக்கு என்ன ஒன்று வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரெசன்ட்னு சொல்றோம். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா காலத்தை தனியா, வஸ்துக்கள்ல இருந்து தனியா காலத்தை பிரிச்சு பார்க்க முடியுமா? காலம்னு ஒண்ணு தனியா பார்க்க முடியுமா? எனக்கு 50 வயசு ஆச்சு. எனக்கு 50 வயசு ஆச்சு. ஆமா ஆமா. அப்போ பிரிச்சு பார்க்க முடியாது. அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இப்ப நான் சொல்றேன் எனக்கு 50 வயசு ஆச்சு. எனக்கு 50 வயசு ஆச்சு அப்படின்னா 50 வயசை வந்து இந்த தேகத்தோட சேர்ந்து தான், மேட்டரோட சேர்ந்து தான் பார்க்க முடியும். மேட்டர் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா காலத்தை வந்து பார்க்க முடியாது. இந்த காலம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எதை வச்சுன்னா ஒன்னு வெளிப்படும் போது வெளிப்பட்டதை வச்சுதான் ப்ரெசன்ட், வெளிப்படாம போச்சு அப்படின்னா அது பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படின்றோம். அப்ப வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா காலம்ன்றது வந்து வஸ்துக்கு அந்நியமா முதல்ல காலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைன்னு பிரிச்சுங்க. அதுக்கு அடுத்தது வஸ்துன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயைக்கு அந்நியமா வஸ்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப காலம் வஸ்துவோட சேர்ந்தது, வஸ்து குணங்களோடால் தெரிகிற ஒரு மாயா. அப்ப காலமும் என்னது? மாயா. காலத்தையும் நீங்க என்ன பண்ண முடியாது, புரிய முடியாது. இந்த ஜெகத்தையும் புரிஞ்சுக்க முடியாது. இது எல்லாம் அனிர்வச்சனீயம் அப்படின்னு பேர். நம்ம கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி தெரியுது, எனக்கு கர்ம பலன் வேற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வேற மாதிரி தெரியுது. இது எல்லாம் குணங்களோட ரொம்ப வைபவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அம்பாலோட வைபவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம் மீதி. ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஓம்.